உலகிலும் உன்னை மிஞ்சிட யாரு உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு உலக நாயகனே கண்டங்கள் கண்டு வியக்கும் இனி ஐநாவும் உன்னை அழைக்கும். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சபாஷ் கமல் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தமிழ் எழுத்துக்கள்ல சிறப்பானதுன்னு ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. தாய்ப்பாலில் எந்த துளி ஆரோக்கியமானதுன்னு உணர முடியாது. அது போலதான் கலைஞானி கமலஹாசன் அவர்களின் சினிமா. குறிப்பிட்டு ஒன்றை சொல்ல முடியாது, எல்லாமே சிறப்பானது, தரமானது. பரமக்குடியில் நவம்பர் 7, 1954 பிறந்த கமலஹாசன் அவர்கள் இன்று உலக நாயகன். நடிகர் திலகத்திற்கு பிறகு பிரான்ஸ் நாடு வழங்கும் செவாலியர் விருதை பெறப்போகும் 2வது நடிகர் தமிழர். உலகத்தில் நவம்பர் 7, 1954 அன்று பிறந்த எந்த குழந்தையும் இன்று உலக நாயகனா வளர்ந்திருக்காது. காரணம், உலகத்தில் உலக நாயகன் ஒருவரே, அவரே கமலஹாசன். கலைஞர் அவர்களின் பேனாவால் நடிகர் திலகத்தை நடிகராக அறிமுகப்படுத்திய ஏவிஎம் நிறுவனமே குழந்தை நட்சத்திரமாக செல்வம் என்ற கதாபாத்திரத்தில் களத்தூர் கண்ணம்மா படத்தில் கமலஹாசன் அவர்களையும் அறிமுகப்படுத்தியது. கமலஹாசனை பற்றி பேசுறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா குழந்தையிலிருந்து நாங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு நடிகர் அவர். அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்தியாவில் செவாலியர் விருது நடிகர்களுக்கு கிடைச்சது இது 2ஆம் தரம் நினைக்கிறேன். முதல்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு வந்தது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், எங்கள் கலைக்கூடத்தில் இருந்து வந்தவருக்குன்னு. அதே மாதிரி 2வது வந்திருக்க நடிகரும் இன்னொரு குழந்தை, எங்கள் ஸ்டுடியோ குழந்தை கமலஹாசனுக்கு வந்திருக்கல, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா, ஃபாதர் முதல் கமலஹாசனை பார்க்குறதுக்கு நான் தான் கூட்டிகிட்டு போனேன் மாடிக்கு. மாடிப்படி ஏறி மேலே போன உடனே ரூமில் ஃபாதர் லைட்டை மேல் பக்கம் வச்சுருந்தார். யாரப்பா அந்த பையன், யார், என்ன எதுக்கு வந்திருக்கானா, இல்லை இப்போ நடிக்கணும்னு வந்திருக்கானோன்னு அந்த லைட்டை எடுத்து அப்படி திருப்பி பையன் மேலே போட்டார். ஆக்ட் பண்ண சொன்னால் கிருகிருன்னு சிவாஜி சார் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, அப்புறம் சல்தி கா நாம் காடி பாட்டு அப்படி கிடுக்கிடுன்னு ரொம்ப ரெடிமேடு எல்லாம் வச்சுருக்க மாதிரி சொன்னார். ஃபாதர் ரொம்ப திருப்தியாக போச்சு. இப்போ அந்த பையனை கூட்டிகிட்டு போய் நாளைக்கு ஜெமினி கணேசன் டைரக்டர் எல்லாத்தையும், சாவித்திரி எல்லாத்தையும் கொண்டு காட்டு, இந்த பையனை போட்டுக்கலாம் அப்படின்னு. எந்த ரோலுக்கு பிடிச்சின்னு கேட்டேன். அந்த கதையில் குழந்தை ரோல். ஐயோ அதுக்கு தான் தேசி ராணிக்கு அட்வான்ஸ் பேசி ஒரு 10,000 ரூபா பேசி 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கோமே பிடிச்சின்னு. தேசி ராணிலாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த பையன் பிரமாதமாக வருவான்ப்பா. முதல் படத்திலேயே தயாரிப்பாளருக்கு செல்வத்தை அள்ளித்தந்த செல்வம் கதாபாத்திரம் பல விருதுகளையும் பெற்று தந்தது. குழந்தை நட்சத்திரமாக இருந்து வளர்ந்த கமலஹாசன் அவர்களை இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள் 100க்கு 100 படம் உட்பட சில படங்களில் நடிக்க வைத்தார். இதே காலகட்டத்தில் மலையாளத்தில் கன்னியாகுமரி படத்தில் அறிமுகமானார் கமலஹாசன் அவர்கள். இந்த படமோ பல வெற்றிகளையும் சிறந்த நடிகருக்கான விருதுகளையும் இவருக்கு பெற்று தந்தது. கே. பாலச்சந்தர் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை பல படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து அவரை வெற்றி நாயகனாக்கினார். 1975 கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் அபூர்வ ராகங்கள் படத்தில் நடித்து சிறந்த நடிகர் என்ற பெயரையும் இன்றைய செவாலியர் விருதை பெறுவதற்கான அடித்தளத்தையும் அன்றே அமைத்து கொண்டார் திரு கமலஹாசன் அவர்கள். இதைத் தொடர்ந்து சில மலையாள படங்களில் நடித்து வந்த கலைஞானி கமலஹாசன் அவர்கள் பகுத்தறிவும் புரட்சிகர சிந்தனையும் கொண்ட இயக்குனர் R.C. சக்தி அவர்களின் உணர்ச்சிகள் படத்தில் நடித்தார். இதே காலகட்டத்தில் கலைஞானி கமலஹாசன் அவர்களின் நடிப்பு தென்னிந்தியாவில் மட்டுமல்லாமல் மும்பை சினிமாவிலும் அறியப்பட்டது. இதன் விளைவாக 1977 கே. பாலச்சந்தர் அவர்களாலேயே ஹிந்தியில் ஐநா படத்திலும் நடித்தார். புகழ்பெற்ற இசையமைப்பாளர் நௌஷாத் இசையமைக்க ராஜேஷ் கண்ணா சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். இதே ஆண்டு பரத் சம்ஹார் இயக்கத்தில் கபிட்டா என்கிற பெங்காலி படத்தில் நடித்து வட இந்தியா முழுவதும் புகழ் பெற்றார் கமலஹாசன் அவர்கள். இயக்குனர் சிகரத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட கமலஹாசன் அவர்கள் இந்திய சினிமாவில் யதார்த்த இயக்குனர்களில் ஒருவராக இன்றைக்கு இயக்குனர் இமயம் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் பாரதி ராஜா அவர்களின் இயக்கத்தில் 16 வயது நிலை படத்தில் சப்பானி கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த படம் தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவிலும்
பல மாற்றங்களை கொண்டு வந்தது, பல விருதுகளையும் பெற்று தந்தது. இதுவரை தமிழ், ஹிந்தி, மலையாளம், பெங்காலி மொழிகளில் நடித்த கமலஹாசன் அவர்கள் 1978ஆம் ஆண்டு தெலுங்கில் மனோஜ் சரித்திரா என்ற படத்தில் அறிமுகமானார். அங்கும் வெற்றியடைந்தார். இதுவரை கதாநாயகனாக நடித்து வந்த கமலஹாசன் அவர்கள் முதல் முறையாக நெகட்டிவ் ஷேட், அதாவது வில்ல குணமுடைய கதாநாயகனாக சஸ்பென்ஸ் திகில் கலந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் நடித்தார். பாரதி ராஜா அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த படமும் மாபெரும் வெற்றியை கண்டது. கமலஹாசன் அவர்கள் நடித்த நெகட்டிவ் ஷேட் கொண்ட கதாபாத்திரம் எல்லாரிடமும் நல்ல வரவேற்பு அடைந்ததால் நீயா படத்திலும் வில்ல குணமுடைய கதாநாயகனாக ஸ்ரீபிரியாவுடன் இணைந்து நடித்தார். இந்த படத்தை இயக்கியிருந்தார் துரை அவர்கள். சினிமாவில் அனைத்து திறமைகளையும் கொண்ட கமலஹாசன் அவர்கள் கதை எழுதி தயாரித்து நடித்த திரைப்படம் ராஜா பார்வை. பார்வை இழந்த வயலின் கலைஞராக நடித்து தன் நடிப்பின் எல்லையை பெரிதாக்கினார். இதன் பயனாக ஒளிப்பதிவு மேதை பாலு மகேந்திரா அவர்களின் இயக்கத்தில் ஸ்ரீதேவியுடன் இணைந்து 1982ஆம் ஆண்டு 3ஆம் பிறை படத்தில் நடித்தார். இந்தியாவின் 30வது தேசிய விருதையும் பெற்று தந்தது. இதே ஆண்டு ஏவிஎம் தயாரிப்பில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த சகலகலா வல்லவன் திரைப்படமும் பெரும் வெற்றியையும் அதிக வசூலையும் அளித்தந்தது. இந்த படம் கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோ என்ற அங்கீகாரத்தையும் பெற்று தந்தது. புகழின் உச்சியில் இருந்த கமலஹாசன் அவர்களை எஸ்பி முத்துராமன் அவர்கள் தூங்காதே தம்பி தூங்காதே படத்தில் இரட்டை வேடத்தில் நடிக்க வைத்தார். இந்த படமும் வெள்ளி விழா கண்டது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கமலஹாசனை பார்க்கும்போது குழந்தையாக பார்த்து, அதுக்கப்புறம் பெரிய டான்ஸ் மாஸ்டராக வந்து, டைரக்டராக வந்து, ஆக்டராக வந்து, எந்த ரோலில் எல்லா ரோல்லையும் எதுவும் பாக்கி கிடையாது. சினிமாவில் என்ன இருக்கோ எல்லா பரிமாணத்தையும் வந்திருக்க ஒரு நடிகர் அப்படின்னா அது கமலஹாசன் தான். அவருக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைக்கும் நம்புகிறேன்னா நிச்சயமாக அந்த நாள் ரொம்ப நாள் தள்ளி இருக்காது. அப்படிப்பட்ட அவர் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் சினிமாவுக்கு தான் செலவு பண்ணுறாரு. சினிமாவில் வர்றது ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு கமலஹாசனுக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. எஸ்பி முத்துராமன் அவர்கள் கமலஹாசனை வைத்து அடுத்தடுத்து உயர்ந்த உள்ளம், ஜப்பானில் கல்யாணராமன் போன்ற வெற்றி படங்களை இயக்கினார். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கமலுக்கு செவாலியர் விருது கிடைத்திருப்பது அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த விருதை பெறுவதற்கு தகுதியான கலைஞன் கமலஹாசன் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏவிஎம் ஸ்டுடியோவில் களத்தூர் கண்ணம்மா படத்தில் தான் அவர் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். 4 வயதில் காதில் பூவித்து கொண்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்று ஒரு அனாதை சிறுவனாக நடித்தார். அப்போதே அவருடைய திறமை எங்களுக்கு தெரிந்தது. அந்த படப்பிடிப்பு நாட்களில் ஒரு 10 சிறுவர்கள் அவரோடு நடித்தார்கள். அவர்களெல்லாம் விளையாட போவார்கள், ஓடி விளையாடுவார்கள், எல்லாம் செய்வார்கள். கமல் மட்டும் தேட்டருக்கு போய் அங்கு ஓடிக்கொண்டிருக்கிற படங்களை பார்த்துவிட்டு வந்து அதை போல் நடித்து காட்டுவார், பாடி காட்டுவார். அப்போவே இங்கே எல்லோருக்கும் தெரியும் இவர் நிச்சயமாக ஒரு பெரிய ஆளாக வரப்போகிறார் என்று. ஆகவே விடையும் பெயர் முறையிலேயே தெரிந்தது. ஆகவே நாங்கள் எல்லாம் நினைத்தபடி இன்றைக்கு கமலஹாசன் அவர்கள் திரையுலகத்தின் சிறந்த புள்ளிகளை ஒருவராக இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடும் இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கமலுக்கு இந்த செவாலியர் விருது இன்னும் ஊக்கத்தை கொடுத்து அவர் நோக்கி செல்கிற அந்த ஆஸ்கார் விருதும் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் சேர்த்துக்கொண்டு மனமாற உளமாற நான் வாழ்த்துகிறேன். திரைக்கதை சிற்பி கே பாக்யராஜ் அவர்களின் கதை வசனத்தில் மீண்டும் பாரதி ராஜா அவர்களின் இயக்கத்தில் ஒரு கைதியின் டைரி படத்தில் நடித்தார் கமலஹாசன் அவர்கள். மரியாதைக்குரிய உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரை ஏவிஎம் அந்த நிறுவனத்தில் களத்தூர் கண்ணம்மாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அது ஒன்று மட்டும்தான் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். பாக்கி எல்லாமே அவரது உழைப்பு அதுதான். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடித்த ஒரு அம்சம் வருது, தேடல். ஏதாவது ஒன்று இன்றைக்கி புதுசாக என்ன வந்திருக்கு, இன்றைக்கி புதுசாக என்ன இல்லை, நம்ம புதுசாக என்ன செய்வோம், எந்த ஊரில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக நான் வேறு என்னென்னலாம் வந்து உலக சினிமாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பார். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் வந்து அவருக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். ஸோ அந்த தேடல், அந்த ஆர்வம், அதுக்கான என்ன வித்தியாசமாக செய்யலாங்கிற அந்த உழைப்பு, இதுதான் வந்து அவருடைய இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு பெரிய அவருக்கு ஒரு மரியாதை வாங்கி கொடுத்துருக்கு.
இதுக்கு முன்னாலையெல்லாம் வந்து நம்ம உலகநாயகன் நம்ம மட்டும் போட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த செவாலியர் இது வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம்னா உண்மையிலேயே உலகநாயகன் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இது வந்து என்னென்னா நம்ம சவுத்தில் எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லா மொழி படங்கள்லேயும் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. சவுத்தில் மட்டும் இல்லாமல் நார்த்லேயும் ஹிந்தி படங்கள்லேயும் அவர் யார் என்னங்கிறது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இது ஒட்டுமொத்த தமிழனுக்கும் மிகப்பெரிய ஒரு மகுடம் வச்ச மாதிரி ஒரு பெருமை, இந்தியாவுக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹானர். ஸோ இந்தியாவுக்கு அவர் நம்ம இந்தியா தேசத்துக்கே ஒரு பெருமை தேடி தர்ற மாதிரி சிவாஜி சாருக்கு அப்புறம் அவர் இது வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது, ரகுமான் வந்து அவர் வாங்கினது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தமிழ்னா நினச்சி தலை நிமிர்ந்து நிற்கலாம். அவ்வளோ உற்சாகமாகவும் ஊக்கம் தரக்கூடிய வகையில் இருக்குது. அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வயதான அப்பாவாக நடித்திருந்த கமலஹாசன் அவர்களின் கதாபாத்திரம் ஒரு புதிய அடையாளம் என்று எல்லோராலும் பேசப்பட்டது. மீண்டும் கமலஹாசன் அவர்கள் விக்ரம் படத்திற்காக கதை எழுதினார். எழுத்தாளர் சுஜாதா வசனம் எழுத இந்த படத்தை இயக்கினார் ராஜசேகர். இதைத் தொடர்ந்து சில படங்களில் நடித்தார் கமலஹாசன் அவர்கள். 1987ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் வெளிவந்த திரைப்படம் நாயகன் இந்தியா முழுவதும் வெளிவந்து மாபெரும் வெற்றி அடைந்தது. கமலஹாசன் அவர்களின் நடிப்பில் இருக்கும் இன்னொரு பரிமாணத்தை வெளிப்படுத்தியது. இந்த படம் கமலஹாசன் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்று தந்தது. தொடர்ந்து சத்யா, உன்னால் முடியும் தம்பி போன்ற வெற்றி படங்களில் நடித்தார். சிவாஜியினுடைய நடிப்பும் எம்ஜிஆரோட சேர்ந்த ஒரு எம்ஜிஆர் சிவாஜி தான் கமல்ஹாசன். இது நான் புதுசாக சொல்கிறேன், அதோட தயவுசெய்து சொல்லுங்கள். அற்புதமான ஒரு கலைஞன். எந்த விஷயம் அது மாதிரி காலையில் எழுந்து ஷூட்டிங் வரதாகட்டும் போகிறதாகட்டும், முதல்ல சினிமாவில் வந்து ஒத்திகை அப்படின்னு சிஸ்டத்தை தான் கொண்டாந்தார். நாளைக்கு ஒரு சீன் எடுக்கிறான்னா இன்றைக்கி நான் 5 மணிக்கு ஷூட்டிங் 6 மணி முடிச்சுட்டு எல்லா ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு அந்த சீன் அங்கே நாங்கள் நடித்து பார்ப்பார். ஏன்னா மறுநாள் வரும்போது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபுல்லாக அது மைண்டில் ஏறிடும். அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நடிகர், உழைப்பாளி. நிச்சயமாக அவருக்கு இனிமேல் பெரிய பெரிய விருதுகள்லாம் கிடைக்க போகுது. நியாயமாக பார்த்தா செவாலியர் விருதுக்கு தான் ஒரு பெருமை. நன்றி, வணக்கம். இந்திய சினிமாவின் தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்றும் அறிய முடியாத தொழில்நுட்பத்தை கொண்ட திரைப்படம் அபூர்வ சகோதரர்கள். 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் குள்ளக்கமலாக இவர் நடித்தது இன்றும் பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த படத்தை சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கினார். பெண்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய திரைப்படம் மகளிர் மட்டும். கிரேசி மோகன் அவர்களின் வசனத்தை பேசி நடித்தார் கமலஹாசன் அவர்கள். நான் கமல் சாரை முதல்ல சந்திச்சதே ரொம்ப ஒரு வேடிக்கையான அனுபவம். அது எப்பன்னா, நான் ஒரு ட்ராமா முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு 1989 92 நினைக்கிறேன். அப்போ வந்து இங்கே பின்பக்கத்தில் ஒரு கல்லறை ஒன்று இருக்குது, கிறிஸ்டின் கல்லறை ஒன்று இருக்குது, சிமெட்ரி ஒன்று. அங்கே வந்து நான் வந்து ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்துருந்தேன். அப்போ வந்து உள்ளேருந்து யாரோ ஒருத்தர் வான்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா அது சுடுகாட்டிலேருந்து கூப்பிட்டா யாராவது போவாங்களா? ஸோ எனக்கு பயமாக இருந்தது. நான் இருந்தாலும் தைரியமாக போனேன் பக்கத்தில் போய் பார்த்தா அது கமல் சார். தலையை நல்லா ஒட்டா கிராப் பண்ணிட்டு சத்யா படத்துக்காக கெட்டப்பில் இருந்தார் அவர் அப்போ என்கூட பேசிட்டு மறுநாள் வந்து என்னை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அபூர்வ சகோதரர்கள் ஒரு படம் எடுக்க போகிறேன், அதுக்கு நீ வந்து கதைவசனம் எழுதணும், இப்போ நீ எங்கே ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்டார். நான் சுந்தரங்கலேட்டன் முடிச்சுட்டு ஆனந்தோடனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு. அந்த வேலையை விட்டுரு அப்படின்னார். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அது. வேலையை விட்டுன்னு யாராவது சொன்ன உடனே விட்டுருவேன் நான். உடனே அவர் சொன்னோடனே நான் அதனால தான் வேலையை விட்டுட்டு பட் நோ ரிக்ரெட்ஸ். இது வரைக்கும் கமல் சார் என்னை கைவிடவே இல்லை. நான் வந்து திரும்பி பார்த்தா எனக்கு பின்னாடி ஒரு 20-25 மெகா ஹிட்ஸ் படங்கள் இருக்குது. ஔவை சண்முகி, பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம், மைக்கேல் மதன காமராஜன், அபூர்வ சகோதரர்கள், மகளிர் மட்டும், சதிலீலாவதி, வசூல் ராஜா MBBS, சொல்லிகிட்டே போகலாம், தெனாலி, இப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம், இந்த மாதிரி. பட் அந்த மாதிரி ஒரு ஹிட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தது என்னென்னா, அகைன் ஐ ஓ ஆல் மை சக்ஸஸ். ஒரு வெற்றிகரமான ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. எனது வெற்றிக்கு காரணமாக பின்னாடி இந்த பெண் வந்து ஒரு பெண் வேடம் போட்ட ஒரு ஆண், ஔவை சண்முகி. அவங்களால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்திருக்கேன். இந்த செவாலியர் விருது வந்து அவருக்கு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த படமும் கோவை சரளா ஜோடியாக நடித்த சதிலீலாவதி படமும் பெரிய வெற்றியை தந்தது. சதிலீலாவதி படத்தை இயக்கினார் பாலு மகேந்திரா அவர்கள். கமலஹாசன் அவர்களின் சில படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த PC ஸ்ரீராம் அவர்கள் முதல் முறையாக கமலஹாசனை வைத்து இயக்கிய திரைப்படம் குருதி புனல்.
நடிகர் அர்ஜுன் முதல் முறையாக கமலஹாசனுடன் இணைந்து நடித்தார். இந்த படம் தீவிரவாதத்தை வேரிலேயே அழிக்கக்கூடிய படமாக அமைந்தது. இதேபோல் சமுதாய சிந்தனை கொண்ட இந்தியன் படத்தில் 1996ஆம் ஆண்டில் நடித்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தார் கமலஹாசன் அவர்கள். சங்கர் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் லஞ்சம் தன் மகனே வாங்கினாலும் அழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். இந்த படம் மாபெரும் வெற்றியை அடைந்தது மட்டுமல்லாமல் கமலஹாசன் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்று தந்தது. இந்தியன் படத்தில் தாத்தா வேடம் பேசப்பட்டதால் கமலஹாசன் அவர்கள் அடுத்து ஔவை சண்முகி படத்தில் பெண் வேடத்தில் நடித்தார். ஔவை சண்முகியும் போது அது இன்னொருத்தருடைய ப்ரொடக்ஷன். நாங்கள் அதான் முதல் நானும் கமல் சாரும் கை கோர்த்தது. அதில் அவருடைய நடிப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை போட்டுக்கிட்டு இன்றைக்கி அது உண்மையாயிடுச்சு. உலகத்துக்கு நாயகன் மாதிரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உலக நாயகன் மாதிரி ஒரு அதர் கண்ட்ரியிலேருந்து ஒரு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு. ஏற்கனவே சிவாஜி சார் வாங்கியிருக்காரு, சத்யஜித் ரே வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி ஜாம்பவான்கள் ஒன்லி லெஜண்ட்ஸ் வாங்கின அந்த அவார்டு வந்து அவருக்கு கிடைச்சது வந்து மற்றவங்கள விட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஔவை சண்முகி படத்திற்கு பிறகு மகாத்மா காந்தியின் இறப்பை பதிவு செய்திருக்கும் ஹேராம் படத்தில் நடித்தது மட்டுமல்லாமல் அவரை இயக்கினார். மீண்டும் நகைச்சுவை படங்களான தென்னாலி, பம்மல் கே சம்பந்தம் படங்களில் நடித்து அதிலும் வெற்றி கண்டார். தன் கலைஞராக இந்த படத்தில் நடித்தது மட்டுமல்லாமல் படம் முழுவதும் ரசிகர்களை சிரிக்க வைத்தார். TSBK மௌலி இந்த படத்தை இயக்கினார். திரு கமலஹாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கம் செவாலியே விருது வழங்கியிருப்பது நமக்கு பெருத்த மகிழ்ச்சி. பொதுவாக நாம் தான் அவருடைய ரசிகர்கள் தான் சொல்லிகிட்டு இருப்போம், சிவாஜி சாருக்கு அப்புறம் கமலஹாசன் தான் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு பிரெஞ்சு அரசாங்கமே சொல்லியிருக்கு, சிவாஜி அவர்களுக்கு செவாலியை கொடுத்ததுக்கு அப்புறம் தென்னிந்தியாவில் கமலஹாசன் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பெருமைப்படக்கூடிய விஷயம். விருதுகள் என்பது அவர் வாழ்க்கையில் அன்னாடம் வந்துட்டு போகிற விஷயம். நாட்டில் இருக்க அத்தனை பெரிய விருதுகளும் அவர் வாங்கியிருக்காரு. அவருக்கு மனதுக்கு பிடித்த சாந்தாராம் அவர்களுடைய இயக்குனர் சாந்தாராம் விருதையும் அவர் நிறைய முறை வாங்கியிருக்காரு. இதில் நமக்கு என்னென்னா லேசாக காயப்பட்டிருந்தோம். அதாவது சுபாஷ் நாயுடு வேகமாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில், சிறப்பாக வந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சின்ன விபத்து அவருக்கு ஏற்பட்டு அவர் படுக்க வச்சுது. ஆனால் ஒன்று, அவரை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி கவலைப்படுறவர் இல்லை. நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு போகிறவர் தான். நமக்கு வருத்தமாக இருந்துச்சு, என்ன இப்படி அடிபட்டுக்கிட்டாங்களேன்னு. அடிபட்ட வருத்தத்தில் இருந்த நம்ம இதயங்களுக்கு மயில் வருகால வந்து வருடி விட்ட மாதிரி நமக்கு இதமாக இருக்குது. இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நிறைய விருது அவர் வாங்கணும். வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து வெற்றி படங்களில் நடித்து வந்த கமலஹாசன் அவர்களுக்கு உலக அங்கீகாரத்தை பெற்று தந்த திரைப்படம் 2008ஆம் ஆண்டு வெளிவந்த தசவதாரம். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையேற்றார். உலக புகழ்பெற்ற ஆக்ஷன் கிங் ஜாக்கி சான், இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் உட்பட பல பிரபலங்கள் கலந்து கொண்டு உலக நாயகனை வாழ்த்தினார்கள். கமலஹாசன் அவர்கள் 10 கெட்டப்களில் நடித்த தசவதாரம் திரைப்படம் உலக அளவில் வெற்றி அடைந்தது மட்டுமல்லாமல் உலக அளவில் அதிக வசூலையும் அள்ளித்தந்தது. தசாவதாரம் வெற்றியை தொடர்ந்து உன்னை போல் ஒருவன் படத்தில் மோகன்லால் அவர்களுடன் இணைந்து தனி மனிதன் ஒருவருடைய பிரச்சனையை காட்சியாக்கியிருந்தார் கமலஹாசன். 2013ஆம் ஆண்டு மீண்டும் உலகமே வியக்கும் வகையில் வெளிவந்த திரைப்படம் விஸ்வரூபம். அதிகாரத்தில் இருப்பவர்களால் இந்த படம் வெளிவர தடையாக இருந்தாலும் ரசிகர்களின் ஆதரவால் இந்த படம் வெளிவந்து வெற்றி அடைந்தது. தொடர்ந்து உத்தம வில்லன், பாபநாசம், தூங்காவனம், விஸ்வரூபம் 2, சபாஷ் நாயுடு என்று கலைஞானி அவர்களின் கலைப்பயணம் அதிசயங்களில் ஒன்றாக தொடர்கிறது. செவாலிய விருது வாங்கிய கமல் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சரியான நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு விருது வந்து இதுக்கு முன்னாடி யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் வாங்கினவங்களுக்கும் மரியாதை, அந்த விருதுக்கும் மரியாதை.
எப்பவுமே கமல் சார் மாதிரி ஆளுகளுக்கு கொடுக்கல கண்டிப்பாக அந்த விருதுக்கே ஒரு மரியாதை வந்துடுது. இது வந்து மாபெரும் இயக்குனர் சத்யஜித் ரே அவர்கள். ஏன்னா இந்திய திரையுலகத்தை உலக அளவில் எடுத்துகிட்டு போன ஒரு சத்யஜித் ரே. இன்றைக்கி ஒரு பதர் பஞ்சலி மாதிரி ஒரு படம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி சார், அதுக்கப்புறம் வந்து கமல் சார். ஸோ இதை வச்சு தான் அந்த விருதினுடைய தன்மையை வந்து எல்லோரும் உணர்ந்துக்க முடியும். அந்த வகையில் இந்த விருது கமல் சார் கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உழைப்பு 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 சினிமாவை பற்றி ஒரு மனுஷன் யோசிச்சுட்டே இருக்கிறதா, அது எப்படி அது வந்து கமல் சார்னால தான் முடியுங்க. சினிமா ரசிகர்களுக்காக ரசிகர்களின் சந்தோஷமே படைப்பாளிகளின் சாதனைகளாக மாறுகிறது. அதனால் ரசிகர்களின் பார்வையில் உலக நாயகனை பார்ப்போம். இந்திய அளவில் வந்து சிவாஜிக்கு அப்புறம் 2வது விருது வாங்குறது, செவிலியர் விருது வாங்குறது கமல் தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமை. கமல் சாருக்கு ஒரு கங்க்ராட்ஸ். அந்த ஃப்ரான்ஸில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ கமல் சார். இந்த விருதுக்காக ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல் இது போன்ற காம்பினேஷன் வரும்போது எம்ஜிஆர் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னராக மக்களை சேர்ந்தவராக இருந்தார். நடிப்பை சேர்ந்த ஒருத்தராக சிவாஜி இருந்தார். இப்போது வரைக்கும் தானாடாவிட்டாலும் தன் தசையாடுனுவாங்க. அந்தளவுக்கு சிவாஜியோட நடிப்பு பேசப்பட்டது. அந்த பழமொழி கேப்டான ஒருத்தராக அந்த பேரில் கமலஹாசனுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கமலுக்கு இந்த விருது கொடுத்தது வந்து கரெக்டான ஒன்று தான். ஏன்னா அவர் மாதிரி ஒரு நடிகர் யாருமே கிடையாது. உலக நாயகன்ற பேர் எடுத்து ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர். சிவாஜி சாருக்கு அப்புறம் இவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துட்றாங்க ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து. அது ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அங்கே ஒரு அவரோட நடிப்பை பார்த்து இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இது ஒரு பெரிய சாதனை மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். நடிகரா, தயாரிப்பாளரா, எழுத்தாளரா, இயக்குனரா, பின்னணி பாடகரா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பெங்காலி, ஆங்கிலம் என பல மொழிகளில் தன்னுடைய படைப்புகளை பதியம் போட்டு ரசிகர்களுக்கு நிழல் என்ற ரசனையை தந்து கொண்டிருக்கிறார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். சிறந்த நடிகருக்கான 3 தேசிய விருதுகளையும், பிராந்திய மொழியில் சிறந்த தயாரிப்பாளருக்கான ஒரு தேசிய விருதையும் பெற்றிருக்கிறார். தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதுகள் பலமுறையும், கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை பெற்றிருக்கும் உலகநாயகனை தற்போது பிரான்ஸ் நாட்டின் செவாலியர் விருதும் அலங்கரித்திருக்கிறது. உலகநாயகன் உனக்கும் ஆஸ்கர் விருதுக்கும் ஆ என்ற 2 எழுத்துக்கும் உள்ள இடைவெளிதான். ஆஸ்கர் விருது உங்களை அலங்கரிக்க வாழ்த்துகிறோம். இவ்வளவு நேரம் சபாஷ் கமல் நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.